சரிங்க ஆண்டி. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்ல தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே 9ஆம் மாதத்தையும் காணும்படியாய் கிருபை பாராட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்க வந்து யோபுவின் வாழ்க்கையை பற்றி, அவரோடு நீர் இடைப்பட்ட காரியங்களை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீர் கூட இரும் சுவாமி, எங்களை வழி நடத்தும். இந்த நாளின் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்கி நீர் ஆசீர்வைத்து தரும்படியாய் உண்மை நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி. ஷீலா வந்துருச்சா பாப்பி? இல்ல அதுதான் கேட்டுக்கலாம். சரி, ஓகே. சரி, நம்ம நம்ம ஓரளவுக்கு ஞாபகத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு யோபு ஒரு முதல் 2-3 அதிகாரங்கள்ல யோபுவை பற்றி, அவர் செல்வந்தமாய் வாழ்ந்தது, அவருடைய உத்தமமான வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட நிகழ்வுகள், இதை குறித்து நாம வாசிச்சோம். அதற்கு பின்பு 37 அதிகாரம் வரைக்கும் அவருடைய நண்பர்கள் அவரோடு கூட அவரை அவருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். அவருடைய நண்பர்கள் என்று சொல்லும்போது 3 கொஞ்சம் வயதானவர்களாகவும் ஒரு யங் மேனும் நாம பார்த்தோம். 3 பேர் யாருன்னா சோப்பார், எலிபாஸ், பில்தாத், சோப்பார், 3 பேர். அது இல்லாம அவருக்கு ரிலேட்டிவ் மாதிரி ஒரு இட வயதினர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் எலிஹு. அவர் கடைசியா அவரும் ஒரு 5 அதிகாரத்துக்கு பேசினார், விவரமா பேசிட்டு இருந்தார். ஆனா இவர் பேசுனதுக்கும் முன்னால் இருந்தவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் எல்லாம் யோபுவை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தார், நியாயத்தை பேசிக் கொண்டிருந்தார். அது எப்படியா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில யோபுவின் அந்த 3 நண்பர்கள் பேசியதுதான் குற்றமாயிருந்தது, பாவமாய் கருதப்பட்டது. எலிகு சொன்னது ஆண்டவர் அது பாவமாய் கருதவில்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசி அதிகாரத்துல இந்த 3 பேருடைய ரட்சிப்புக்காக, மன்னிப்புக்காக யோபுவை ஜெபிக்க சொல்லுவார். நான் அவங்க தண்டிக்கிறதுக்கு முன்னால நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்ப நான் அவங்கள விட்டுருவேன் அப்படின்வாரு. அப்ப அந்த 3 பேர் பேசினதும் தவறு என்பதை நாம் பார்க்கிறோம். எலிகு அந்த தப்ப செய்யல. இது ஒரு பக்கம் இருக்கும். இனி 38ல இருந்து ஆண்டவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். 38ல இருந்து 42 வரைக்கும் ஆண்டவரும் யோபுவும் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த படம் ஏன் இப்படி புயலாட்ட போட்டிருக்கேன்னா, இன்னைக்கு ஒரே எல்லா பக்கத்திலும் உலகத்துல, வியட்நாம்ல, ஜப்பான்ல, பிலிப்பைன்ஸ்ல, மயன்மார்ல அப்படியே மூவ் பண்ணி வருது, பங்களாதேஷுக்கு வருது. பொதுவா புயல்னு தான் சொன்னா ஒரு இடத்துல வரும், அப்புறம் அது அப்படியே கரை தட்டி அந்த இடத்துல அப்படியே லேண்ட்ஃபாலோட முடிஞ்சிடும். ஏன்னா இது அப்படி இல்லாம எல்லா நாடுகள்லயும் கடல்லயே இன்னும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த பக்கம் வருது, நம்ம சைடுக்கு வருது, பங்களாதேஷ், மயன்மார்க்கு அப்படி இங்க தாக்கிட்டு இருக்கு யாகி புயல். சோ இந்த மாதிரி புயல், கடல், காற்று எல்லாவற்றின் மேலும் ஆளுகை கொண்டவர் நம் ஆண்டவர் என்பதை இந்த அதிகாரத்துல நாம அதிகமாய் வாசிக்கிறோம். அதனாலதான் இந்த படத்தை நான் போட்டேன். இப்ப வசனம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. காற்றே இப்பதான் பேசிட்டு இருந்தோம், காற்று நமக்கு எவ்வளவு அவசியம். காற்று இல்லைன்னா நமக்கு பயங்கர உஷ்ணமாயிருது இல்லையா?
நம்மளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது. ஃபேனுக்கு அடியில உட்காந்துக்கணும்னு இருக்கு. ஏன்னா காற்று வேணும். காற்று, காற்று, சுழல் காற்று, பெருங்காற்று, கடும் காற்று, இப்படி எல்லாம் கீழ்காற்று, இந்த மாதிரி வேதத்திலேயே நம்ம இப்படி வித்தியாசமான காற்றுகளை பற்றி வாசிக்கிறோம். ஆனா எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு கருவியாக இந்த காற்று, இயற்கையின் படைப்புகள் எல்லாம் இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க யோபுவுக்கு உத்தரவாக அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு முன்னால பேசுனது எலிகு. ஆனா இங்க கர்த்தர் வந்து யோபுவுக்கு உத்தரவாக அப்படின்னு பேசுறாரு. ஏன்னு சொன்னா ஆஹ் யோபுதான் கடவுள்கிட்ட பேசினார். யோபுதான் கர்த்தர் இடத்துல பேசினார். அவங்க நண்பர்கள் எல்லாம் யோபுவிடம் பேசினார்கள். யாரும் கர்த்தர் இடத்துல பேசல. ஆனா யோபு கர்த்தர் இடத்துல பேசினார். அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல இருந்தே இவ்வளவு உபத்திரவங்கள், வேதனைகள், இவ்வளவு இந்த தொந்தரவுகள், நச்சரிப்புகள், கேலி கூத்து, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலுமே யோபு தன் கர்த்தரோடு இருக்கிற உறவை அவர் கொஞ்சமும் விடவில்லை. அவரோடைய ஒரு நல்ல உறவிலேயே இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். இப்ப அது போலதான் நாமும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையிலிருந்து நாம மாறிவிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாடம். சரி, இப்போ இங்க பார்க்கலாம். ஆஹ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசினாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கர்த்தர் உடனே பதில் சொல்லவே இல்லை. யோபு பேசினப்போ மாத்திரம்தான் கர்த்தர் பதில் சொல்லுகிறார். அடுத்ததா இந்த சுழல் காற்று, இந்த பெருங்காற்று அப்படிங்கிறது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தெய்வீக செயல், தெய்வீக அவருடைய பிரசன்ஸ், அதாவது தெய்வீக சமூகம், அவருடைய பிரசன்னம், இதையெல்லாம் குறிக்கிறதாய் நாம் இந்த காற்று, பெருங்காற்றை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களில நாம எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார் வெள்ளி சத்தத்துலதான் கடைசியில பேசுறேன். நாம பார்க்கிறோம். அடுத்ததா நாகூம் 1:3, சங்கீதம் 77:18, இந்த வசனங்களில் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 77:18. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. நாகூம் 1:3. ஐயோ, நாகும் கிடைக்க மாட்டேன். நாகும் கிடைச்சிச்சு. 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமே உள்ளவர், அவர்களை ஆக்கினையிடாமல் தப்பிக்க விட மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் நமக்கு அது போதும். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அப்ப அவருடைய பிரசன்னம் அந்த சுழல் காற்றில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வருகை கூட இப்படி சுழல் காற்றில தான் இருக்குது. அந்த ஏசாயா 66:15 ஷீலா வாசிக்கிறீங்களா? ஆண்டி இதை வாசிக்கிறேங்க ஆண்டி. சொல்லுமா. ஏசாயா 66:15. இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார், பெரும் காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். பாத்தீங்களா? அங்க வல்லமைன்னு பார்த்தோம், அவருடைய பிரசன்னம்னு பார்த்தோம். இங்க அவர் அவருடைய ரதம் என்று பார்க்கிறோம். பெருங்காற்றாகிய ரதத்திலே வருகிறார். சரி, அந்த உணர்த்த இருக்கீங்களா? யார் அது? ஓப்போ
சுதாவா இல்ல பிரேமாவா ரேணியா? யார் இருந்தது மூணாவது? எரேமியா 4:13 வாசிங்களேன். எரேமியா 4:13. பிரபாக்கான்னு நினைக்கிறாங்க ஆண்டி, அவங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுல சரி யாராவது இருந்தா சரி சரி வாசிங்க. வேற யாராவது வாசிங்க. இதோ இதோ மெல்லும் பிளேயர் போல இருக்கிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்கிறது, அவன் போதும் போதும். ரதங்கள் பெருங்காற்றை போல் இருக்கிறது. அதே மாதிரி எரேமியா 23:19. இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது. கொடிய புசல் புறப்பட்டது. சரி, அது மாதிரியேதான் எசேக்கியேல்ல 1:4 வாசிக்கிறோம். எசேக்கியேலுக்கு ஒரு சுழல் காற்றின் மூலமாக கர்த்தர் தரிசனமானான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி அந்த சுழல் காற்று என்கிறது கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தர் இட்ஸ் அ டிவைன் டூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரதமாக வல்லமையாக அதுல ஏறி வர மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். யோபுவுக்கு பிரச்சனைகள் வந்த போதும் அப்படிதான், காற்றை போலதான் அவருடைய பிள்ளையெல்லாம் வாரிக்கொண்டு போயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ கர்த்தருடைய கரம் காற்றில் இருக்கிறது. இன்றைக்கும் பல செய்திகள் வாசிக்கும் போது நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய கரம் அதில் இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி செபிக்கிறோம், ஏன் அதை கர்த்தர் அனுமதிக்கிறார், எதற்காக என்று விளங்கி கொண்டு நாம் செபிக்க வேண்டும். இப்ப 2வது 3வது வசனத்துல என்னன்னு வாசிக்கிறோம்னா, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் அப்படின்னு யார கேட்கிறாருன்னா, ஒருவேளை இது கடைசியா பேசின எலிகூவ சொல்வாரா இருக்கும். இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. அது யோபுவுக்கு. 3ஆம் வசனம் யோபுவுக்கு, 2ஆம் வசனம் எலிகூவுக்கு. சரியா? அப்போ இங்க சொல்றாரு, நான் உன்னை கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. நீ என்னை கேட்கறதுக்கு முன்னால நான் உன்னை கேட்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா, வேதத்துல வாசிச்சதுனால. இப்போ அவனுடைய போராட்டமே யாரோட? கர்த்தரோடன்னு யோபு நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா நடக்கிற போராட்டம் யாரோட? சாத்தானோட, இல்லையா? அவன் சாத்தானோட தான் நடந்துகிட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கான். ஏன்னா சாத்தான் தான் இந்த பிரச்சனையவே யோபுக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய அனுமதியோடு சாத்தான் செய்திருக்கிறான். அதனால யோபு அதை அறியாததுனால யோபு கர்த்தரையே பிளேம் பண்ணிட்டு கர்த்தரோட போராடிட்டு இருக்கான். ஆனா இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் அவனுக்கு ஒன்று நல்லா நிச்சயமா தெரியும். என்னது? கர்த்தர் தன்னை கைவிடவில்லை, கர்த்தர் தன்னோடு இருக்கிறார். கர்த்தர் தனக்கு இப்ப பதில் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எனக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு. அவனுக்கு இத்தனை சஃபரிங் மத்தியிலும் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு துணையாய் நிற்கிறார், கர்த்தர் என் தோழனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கிறது. நமக்கு அப்படி இருக்கிறதான்னு யோசிக்கணும். நம்முடைய உபத்திரவ நேரங்கள்ல கிறிஸ்தவனுக்கு உபத்திரவம் இல்லாம இருக்கவே முடியாது. வசனம் என்ன சொல்றது தீமோத்தேயுல? தேவ பக்தியாய் இருக்க நினைக்கிறவர்களுக்கே துன்பம் வரும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நாம தேவ பக்தியா வாழும் போது கட்டாயமா நமக்கு பிரச்சனை வரும், உபத்திரவம் வரும். ஸ்ரீனிடத்தில் பிறந்தவனுக்கு வாழ்நாள் முழுவதும் என்னது? சஞ்சலம் தான். அதனால நமக்கு கட்டாயம் அது பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை நேரங்கள்ல, உபத்திரவ நேரங்கள்ல அது வித்தியாசமா வரும். சிலருக்கு வேதனையா வரும், சிலருக்கு உபத்திரவமா வரும் மற்றவங்க மூலமா, சிலருக்கு அது பாடா இருக்கும், சிலருக்கு போராட்டமா இருக்கும். எப்படியே வித்தியாசத்துல வரும். ஆனா அந்த சமயத்துல கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிடல, கர்த்தர் என்னுடைய தோழன் என்று சொல்லி நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய அருகாமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம அப்படித்தான் ஒரு ஆண்டவருடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகள்னா இதுதான் அடையாளம். நாம அதை அப்படித்தான் உணர வேண்டும்.
அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். சரி, இப்ப 4, 5, 6, 7ல என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கவா? இல்ல இல்ல, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் படைத்தார். அப்ப இங்க என்ன பாக்குறோம்? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும்ப நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானா அது அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு அவர் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். சோ அவர் செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும், அளவா இருக்கும், எல்லாம் குறிப்பிட்ட விதத்துல இருக்கும். அப்போ இதையெல்லாம் நீ உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? உனக்கு அறிவு இருக்கா? இதையெல்லாம் இது உன அறிவாளியான இதெல்லாம் சொல்லு அப்படின்னு அவர் கேட்கிறார். யார? யோபுவர். இதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதில் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இந்த மாதிரி நான் படைக்கும் போது நீ இதையெல்லாம் அறிந்திருக்கிறாயா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் படைச்சப்போ தேவபுத்திரரும் நட்சத்திரங்கள் எல்லாரும் ஏகமாய் பாடி கம்பீரித்தார்கள். எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இந்த கிரியேஷனை பார்த்துட்டு. இவ்வளவு அழகா உலகத்தை படைக்கிறாரே ஆண்டவர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுல மனுஷனை படிச்சப்ப இன்னும் ரொம்ப கியூரியஸ் ஆயிட்டாங்க. அதுல ரொம்ப கியூரியஸ் ஆனது ஏஞ்சல்ஸ் தான். நாம எப்பவும் அவரோட கூட இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு படைப்பை ரொம்ப வித்தியாசமா அவர் படைத்து அவர் சாயல்லையே படைச்சு அவருக்கு அவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி அதை படைச்சிருக்கிறாரே, இது யாரு, இவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனுஷனை படைக்கும் போது ஏஞ்சல்ஸ் ரொம்ப ரொம்ப கியூரியஸா இருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அததான் இங்க அவர் வந்து யோபுவுக்கு சொல்றார். சோ இத்தனை ஆண்டவர் அவ்வளவு அழகா செய்யக்கூடிய காரியத்தை யோபுவால ஒன்றுக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமயத்துல யோபு இல்ல. அதுல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் இன்னைக்கு பிசிக்ஸ் எல்லாம் படிச்சு, இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் படிச்சு இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்னுருவாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு ஆன்சர் இருக்காது. எதனாலும் சரி, எவ்வளவு ஆனாலும் சரி, அந்த கடைசி நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கே பதில் இருக்காது. அப்படித்தான் எல்லா படைப்புலையும் எல்லா காரியங்களிலும் நாம வந்து முடிக்கிறோம். இப்ப நான் வந்து ஜுவாலஜி எடுக்கிறப்போ எனக்கு ஹியூமன் பிசியாலஜி, அனாட்டமி இதெல்லாம் தான் இங்க படிப்போம், சொல்லி தருவேன். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இது போய் இப்படி சொல்லுது, அதை போய் அப்படி செய்யுதுன்னு சொல்றோம். ஆனா இது போய் எப்படி சொல்லுச்சு, இது போய் என்ன இந்த சொன்னதை எப்படி அது எடுத்துக்குச்சு, புரியவே புரியாதுல்ல. எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒண்ணு உள்ள போகுது, ஒண்ணு வெளியே வருது, இந்த அயான்ஸ் வருது, அந்த அயான்ஸ் போகுது, இப்படியெல்லாம் படிக்கிறோமே ஒழிய பட் இதத்தான் இது சொல்லுது. அது அது யார் எப்படி யார் டிசைட் பண்ணுது? நமக்கு அது விளங்கவே விளங்காது. நம்ம மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா விளங்காது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா விளங்காது. எல்லாமே ஒரு ஸ்டேஜ் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம முழுசும் படிச்சுக்கலாமே ஒழிய அது ஏன் இப்படி நடக்குது, அது எப்படி இப்படி நடக்குது, யார் சொன்னது, அந்த கேள்வி ஒரு கேள்விதான். அப்ப அதுக்கு ஒரே பதில் கடவுள், கர்த்தர், அவர் படைத்தவர், அவர் தான் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வருவோம். சோ அதுதான், அதனாலதான் நாம வந்து ஆண்டவர் இங்க கேட்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இதுல என்ன உனக்கு எவ்வளவு உனக்கு அறிவு இருந்தா சொல்லு அப்படிங்கிறாரு. நமக்கு அறிவே இல்லை. இப்போ நாம வந்து பூமத்திய ரேகை, அந்த ரேகை, இந்த ரேகை, லாட்டிடியூடு லாஞ்சிடியூடுன்னு எல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் மனுஷன் போட்டிருக்கான், எவ்வளவோ போட்டிருக்கான். பட் ஏன், எப்படி அது அது யாரு, அது எப்படி அந்த பூமி அதுல அப்படியே சுத்துது, அது எப்படி மாறுது, சொல்ல முடியாது. அதுக்கு பதிலே கிடையாது. அதான் அங்கதான் நம்ம கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம்.
இப்போ 8, 9, 10, 11 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? முதல்ல படைக்கும் போதே பூமியில தண்ணி தான் நிறைய இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அதை ஒரு பகுதியா அப்படி நிறுத்தி, இதெல்லாம் கடல், இதெல்லாம் வெட்டாந்தரைன்னு முதல்ல செஞ்சார். அப்புறம் இப்பவும் இன்றைக்கும் அந்த புயலோ ஒரு இதோ வரும்போது, இது மட்டும் வா, இதுக்கு மேல வராத அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை யாருக்கு தான் உண்டு? கர்த்தருக்கு தான் உண்டு. நம்ம போய் பீச்ல நின்னுட்டு எதுவும் பேச முடியாது. நீ இதுக்கு மேல வராத, இங்க வா அப்படிலாம் சொல்ல முடியாது. வர்றது நம்மளையே வாரிட்டு போயிடும். அப்படிதான் நம்முடைய கெப்பாசிட்டி. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? அலைகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது முன்னால நாம ஒண்ணுமே கிடையாது. அதனுடைய வல்லமைக்கு முன்னால நாம ஒண்ணுமே கிடையாது. ஒரு தடவை நானு, சிஸ்டரு, என் சன் எல்லாரும் ஒரு பீச்சுக்கு போனோம். அங்க போய் நின்று விளையாண்டுட்டு தான் இருந்தேன். எத்தனையோ முறை நான் பீச்சுக்கு போயிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு படிப்புக்காக நாங்க தோற பீச் கடல் தான். அது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அங்க போய் நானும் அப்படிதான் நின்று விளையாண்டுகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல என்னோட காலுக்கு அடியில இருந்த மண்ணெல்லாம் பறிச்சு நான் அப்படியே சுருண்டு சுருண்டு உருண்டு உருண்டு போயிட்டே இருக்கேன். கத்துறேன். அப்புறம் நல்ல வேளை அந்த சமயத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை இழுத்து பிடிச்சு, ஒரு தடவை இழுக்கும் போது இழுக்கவே முடியல. அதோடைய வல்லமை பயங்கரமா இருந்துச்சு. ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் இழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அதனால எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா, யங் பர்சனா, எப்படியா இருந்தாலும் அதோடைய வல்லமைக்கு நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம அடிக்கடி அதெல்லாம் நிறைய வீடியோஸ்ல பாக்குறோம். ஒண்ணும் இல்ல, ஒரு மழை வெள்ளத்திலேயே ஒண்ணுமே செய்ய முடியலையே. காரு, ட்ரக்கு, வீடு எல்லாம் அடிச்சு பிறண்டுட்டு வருது. அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் வருது. முந்தி வெள்ளம்னா எங்கேயோ காட்டாற்று வெள்ளம், எங்கேயோ ஒரு பக்கத்துல அது தண்ணி வரும். இப்ப கல்லு, பாறை, காரு, பஸ்ஸு, ரோடு, பிரிட்ஜு எல்லாம் பேத்துக்கிட்டு வரும். பயங்கரமான ஒரு நிலைமையில இன்றைக்கு இருக்கு. ஆனா இதன் மேலேயெல்லாம் அதிகாரம் கொண்டவர் யார்? நம் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதற்கும், நமக்கு இப்படி பாதுகாப்பு ஆண்டவர் இத்தனை மத்தியிலையும் கொடுக்கிறதற்கும் நாம நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். நாம் அதை பற்றி நினைத்து நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மகிமையை எப்பொழுதும் நம்ம அதை சொல்லணும். சோ அதுதான் இங்க இந்த இந்த இதுல நாம பாக்குறோம். ஒரு ஒரு கடலுடைய இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணணும்னா, கர்த்தருடைய வல்லமை, அவருக்கென்று இருக்கிற அந்த டிவைன் பவர், அதை நாம் பெரிதாய் நாம் கருத வேண்டும். இதை நாம் எப்ப பார்த்தாலும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம நினைக்கணும். நினைத்து கர்த்தரை நாம் துதிக்கணும். அதை பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, நீங்க இப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா வானத்துல இருக்கிற மேகம், இந்த மலைகள், மலைகள் மேல அப்படியே வந்து தங்குகிறது, பனி, எத்தனை ஆண்டவருடைய கிரியேஷன்ஸ், இயற்கை எவ்வளவு அருமையா படைச்சிருக்காரு இல்லையா? இந்த படைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அதையெல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு 12, 13ல இருந்து 15 வருஷங்கள்ல என்ன சொல்றாருன்னா, துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு அதன் கடையாதரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ வைத்தியர் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? சூரியன் வர்றதுக்காக கன்னியாகுமரியில, இது கேரளால அந்த திருவேண்டரத்துல கோவளம், இப்படி சில இடங்கள்ல எல்லாம் அது இந்த டைமுக்கு வரும், இப்போ வந்து சூரியன் உதிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க கணிச்சிருப்பாங்க. 6:42ன்னு நீங்க 43க்கு போயிட்டீங்கன்னா மேல வந்துடும். அதுக்காக எல்லாரும் 6:15 இருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க.
நிறைய சமயத்துல அப்படியே மேகம் வந்துரும், இது வந்ததே தெரியாது. அப்புறம் ரொம்ப உயரம் வந்த பிறகுதான் பார்ப்பாங்க. ஆனா கரெக்டா எழும்புறத பாத்தீங்கன்னா அதான் அருணோதயம். அது எப்படி இருக்கும்னா, அந்த கடலுக்கு மேல அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கப்ல ஐஸ்கிரீம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரியே பாதி உருண்டையா அப்படியே அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படி வந்து டக்குன்னு மேல வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சமயத்துல அந்த ஸ்கை ஃபுல்லா வேற 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 கலர்ஸ். அந்த அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ அப்படின்னு கேட்கிறாரு கடவுள். பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் மேல் வேறு வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். சகலமும் சொன்னல, டிஸ்பிளே ஆஃப் கலர்ஸ். சகலமும் வஸ்திரம் போல் காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டுமையான புயம் முறிக்கப்படும். இது எப்ப நடக்கும்? கர்த்தர் திரும்ப வரும்போது. டெய்லி நடக்கிற சன்ரைஸே இவ்வளவு அழகா இருந்தா, கர்த்தர் வரும்போது அது எப்படிப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும்னு பாரு. அந்த காட்சியை பார்க்கும்போது கர்த்தரை குத்தின கண்களும் அதை காணும்னு வாசிக்கிறோம் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல. அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க இங்க என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும். அடி பயந்து அவங்களுக்கு அந்த சமயத்துல என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில எல்லாம் பெய் அரைஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயந்து போயிருவாங்க. நாம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். வாரும் கர்த்தாவே எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நாம எதிர்கொண்டு போகிறவர்களா இருக்கணும். அவங்களும் ஓடி போய் ஒளியறவங்களா இருப்பாங்க, மலையில குகையில அங்க இங்கன்னு. ஆனா நாம தைரியமா போய் அவரை பார்க்கிறவர்களாய் இருக்க முடியும். இனி 16, 17, 18 அந்த வசனங்கள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ. இன்னைக்கு நிறைய அந்த ரிசார்ட்டுகள்ல, நிறைய இந்த ஐலண்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு இந்த சீயோட பாட்டம்க்கு வரைக்கும் போறாங்க. ஆனா அதோடைய உண்மையான ஆழம்னு சொல்ற அந்த இடம் வந்து மனுஷரால போக முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டீப் பிட்டு. மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டா? பாதாளத்தை சொல்றாரு. மரண வாசல், மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ அப்படின்னு சொல்றாரு. பாதாளம், பாதாளத்தின் பாதாளத்துல தான் பிசாசையெல்லாம், அந்த டிமானிக் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு கட்டி வச்சிருக்காரு. இப்ப அந்த இடத்தையெல்லாம் நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்க வந்துட்ட, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதையெல்லாம் உனக்கு என்னன்னு விளங்கிச்சா? அப்ப நீ இதெல்லாம் விளங்கவே முடியல, நீ என்னைய வந்து கேள்வி கேட்கிறியே அப்படின்னு யோபு கிட்ட அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றார். அதுதான் அங்க முக்கியமான காரியம். அடுத்ததா, வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிக்கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? வெளிச்சம் வாசமாய் இருக்கும் இடம்னா என்ன? அது நாம ஆவிக்குரிய அர்த்தத்துல பாத்தீங்கன்னா, வெளிச்சம் வாசமா இருக்கிறது நம்முடைய இருதயம், நாம தான், நம்முடைய வாழ்க்கை. இருள் யார்கிட்ட இருக்கும்? இந்த வெளிச்சத்துக்கு வராத, அல்ல வந்து பின்வாங்கி போன, அல்லது பல விதமான போராட்டங்கள்ல, பிசாசின் காரியங்களில, கிரியைகளில, பிசாசினுடைய கிரியைகளில ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு இருள் இருக்கு. மனிதர்களை பொறுத்தவரை வெளிச்சம் இருள்னு நமக்கு நல்லா தெரியும். எங்க இருக்கு ஏதுன்னு. சூரியன் தான் வெளிச்சத்துக்கு இது, நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரகாசம், நாம ஒவ்வொருவரும் ஜீவ சுடர்களாய், நாம் ஒவ்வொருவரும் ஒளி பரப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இருள்ல இருக்கிறவங்க, நல்லா நல்லா இருக்கிறவங்க, ஊழியக்காரங்களுக்கு அநேகருக்கு இந்த பிரச்சனை வரும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஊழியத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த
எல்லைகள்ல இருக்கிற அந்த ஆவிகள், அங்க இருக்கிற பிசாசின் காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்யும்னா ஆஹ், நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த ஒளியை மங்கச் செய்யும். அடுத்ததா நம்மால ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்கவே முடியாது. ஒரு ஜெபம் பண்ண கூட முடியாது, ஜெபிக்கவே முடியாது. ஜெபத்துக்கே தடையா இருக்கும். ஜெபத்துக்கே இருள், அப்படியே இருள் வந்து கவ்வும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நேரிடும். அதெல்லாம் வந்து நல்ல உபவாசம் இருந்து நல்ல அநேகருடைய உதவியோடு அப்பதான் அதை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி நாம பார்க்கணும். சோ அதான் அங்க அந்த வசனம். அதன் எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ, அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ, நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ, உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ. நான் இதெல்லாம் படைக்கிறப்போ நீ எங்க இருந்த? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நீ ஏன் இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி. இப்ப குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அங்க ஒரு அன்பா, ரொம்ப கடிந்து கொள்ளுகிற மாதிரி இல்ல, அதே சமயத்துல ரொம்ப புத்தி சொல்ற மாதிரியும் இல்ல. சும்மா ஒரு கான்வர்சேஷன்ல அன்பா பேசும்போது, இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு என்னப்பா தெரியும், நாங்க பட்ட பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அந்த அனுபவத்துல பேசுன மாதிரி அன்பா ஆண்டவர் வந்து யோபு கிட்ட பேசுறார். நீ எங்க இருந்த? நீ அப்பெல்லாம் அவ்வளவு தூரம் வயசா? உனக்கு அவ்வளவு வயசா? நீ இப்பதானே பிறந்த? அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல இப்படி பேச பேச இன்னும் ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, யோபுவை பதில் சொல்ல அவர் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கார். நீ இருந்தாயோ, நீ பார்த்தாயோ அப்படின்னு. அப்போ யோபு திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றதுக்காக அவரை ஆஹ் ஆஹ் தூண்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா யோபு ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. எலிகு பேசுறதுக்கு யோபு பதிலே சொல்லலைன்னு நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் அந்த 3 பேருக்கு பிரதியுத்தரமா ஏதோ பேசினாரு. எலிகு பேசினப்போ இவர் ஒண்ணுமே பேசல. ஒண்ணு அவன் கொஞ்சம் ரீசனபிளா பேசினா, ரெண்டாவது அவரால் பேசவே இல்லை. அது ரொம்ப அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருந்திருப்பாரு. அதனால அவரை மோட்டிவேட் பண்றதுக்காகவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ஆண்டவர். உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல் மலை இருக்கிற பண்டசால்களை பார்த்தாயோ. இந்த உறைந்த மலை, கல்மலை, இதெல்லாம் வந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளம். நம்ம எகிப்து மோசே காலத்திலேயே அந்த 10 வாதைகள்ல ஒரு வாதை கல்மலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கும் கூட பல இடங்களில இந்த கல்மலை வருது. அந்த கல்மலை வந்துச்சுன்னா அது கல்லு வந்து உண்மையாவே பெரிய கல்லாவே இருக்கு. கண்ணாடி எல்லாம் உடையிற மாதிரி தான் கல்லு மழை பெய்யுது. சோ அது ஒரு அடையாளம், கடைசி நாட்களின் அடையாளம். ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ்ல நம்ம இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், தெளிவா வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அதையெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு நாளில அதை தண்டனையாய், அது ஒரு நியாய தீர்ப்பாய் அதை நான் அனுப்புவேன். வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே? பாலும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் மூளைகளை முளைக்க பண்ணும்படி அப்படின்னு. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் வந்து எப்படி ஒரு நூதன போர் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு வித்தியாசமா நடத்துவார். அன்னைக்கு நடத்துனது வேற, இன்னைக்கு நடத்துனது
வேற. ஆனா கல்மலையே வேதத்துல பாக்குறோம், அது ஒரு ஜட்ஜ்மெண்டா தான், நியாய தீர்ப்பா தான் பாக்குறோம். யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா எகிப்துல அந்த வாதை, யோசுவா புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது கானானியருக்கு எதிராக அங்க அந்த யுத்தத்துல, ஏசாயாவுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களே கர்த்தரை விட்டு விலகி அன்காட்லி பீப்புள் ஆகி கர்த்தரை ரிஜெக்ட் பண்றவங்கள ஆன போது கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலேயே அப்படி கல்மழையை வர வைத்தார். எசேக்கியேல் புத்தகத்துல கோகு மாகோகுங்கிற அந்த கடைசி யுத்தத்தின் அப்போ, அந்த யுத்தத்துல ஆக்சுவலா அது வந்து ரஷ்யா துருக்கி, இன்றைய ரஷ்யா துருக்கிக்கு நடுவுற அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிற யுத்தம். அது இனிமே வரப்போகுது நமக்கு. ஆனா அது எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல அப்பவே அதை குறித்திருந்தார். இது நம்ம தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்பவே அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவமா இருக்கும். அதே சம்பவம் திரும்பவும் வெகு நாட்களுக்கு அப்புறம் நடைபெற போகிற ஒரு காரியமாவும் இருக்கும். இப்ப இந்த கோகு மாகோகுங்கிறது உதாரணமா இந்த ரஷ்யா துருக்கி எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக செய்யக்கூடிய 3ஆம் உலக யுத்தம். இது இனிமேதான் செய்ய போகுது. ஆனா அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல அது அன்றைக்கு நடந்த ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. அதுல கல்மழை பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற. கல்மழையெல்லாம் யாரு? கர்த்தர் அனுப்பினது. கடைசி 16ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல கடைசியா பூமி கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது ரிபல்லியஸ் மகா உபத்திரவ நாட்களில இந்த கல்மழையை தண்டனையாய் அனுப்புவார். சோ இந்த கல்மலை ஒரு தண்டனைக்கான, ஒரு நியாய தீர்ப்புக்கான அடையாளம். அதை யோபுவுக்கு அவர் சொல்றார். யோபுவுக்கு நிறைய சொல்லித்தரார். பாருங்க, நீங்க மறுபடியும் அவர் அடுத்தது கல்மலையை சொல்லிட்டாரு. இப்ப மழைக்கு வர்றார். பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி. இன்னைக்கு ராஜஸ்தான்ல வெள்ளம். ராஜஸ்தான் வந்து அங்க தார் பாலைவனம் இருக்கக்கூடிய டெசர்ட். ஆனா அங்க இப்ப என்ன நடக்குதுன்னா வெள்ளம். இங்க வசனம் அப்படியே நடக்குதா? வனாந்தரத்துல மழையை வருஷிக்க பண்ணி. துபாயில வெள்ளம். அங்கெல்லாம் அதெல்லாம் வனாந்தரம். வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? நான் வேதத்தை வாசிக்கும் போது இப்படிதான் வாசிக்கணும். அதாவது காலகட்டத்துக்கு நமக்கு என்ன செய்தி ஆண்டவர் வச்சிருக்கார் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். அதே சமயத்துல இது எப்படி பொருந்துது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தது, இந்த காலகட்டத்துக்கு அது எப்படி பொருந்தது. எழுதுனது எப்பவோ, பட் அது இன்னைக்கும் பொருந்தது பாருங்க. அதுதான் நாம வேதத்தினுடைய அருமை. அதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? மழை வந்து எப்படியே ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருக்கோம். ஆனா இந்த பனித்துளி யார் பண்ணி கொடுத்தது? அதான ஆரம்பம். அது யார் பண்ணது? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. பனிப்பாறைகள் எவ்வளவு பனிப்பாறை மேல தெரியுதோ அவ்வளவு பனிப்பாறை தனக்கு கீழே இருக்குமா. அப்ப அதெல்லாம் ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. பாருங்க எவ்வளவு சயின்டிபிக்காவும் டெக்னிக்கலாவும் கர்த்தர் அன்னைக்கே யோபு கிட்ட பேசியிருக்கிறார். நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறத நல்லா தெளிவா அங்க அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாமே ஆண்டவருடைய கைதான், ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. இத வந்து ஸ்பர்ஜன் ஒரு பெரிய வேத வல்லுனர் அவர் என்ன சொல்றாருன்னா ஜோக்கா சொல்றாரு. அன்றைக்கு இருந்தது ராணி, விக்டோரியா ராணி. அப்போ அந்த பார்லிமெண்ட் அந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல மழை பெய்யணும்னு ஒரு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போட்டா என்ன நடக்கும்? பரலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க.
ஏன்னா மழைய எப்பேற்பட்ட ராணியாலும் கொண்டு வர முடியாது. அந்த மழைய ஆண்டவர் அனுப்புனாருன்னா அந்த ராணியையும் விட்டு வைக்காது. இது நமக்கு தெரியல. அந்த வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைதான் அவர் ஜோக்கா சொல்லி அதுல சொல்றார். சோ நம்ம கையில எதுவுமே இல்லை. எல்லாம் கர்த்தர் படைத்த காரியங்கள், அவர் அனுமதிக்கிற காரியம். அதிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும் அல்லது தண்டனையா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய கருத்துல இருந்து வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். He is absolutely sovereign. நாம் எதற்கும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். வேற ஒண்ணுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. அவரை சார்ந்து எல்லாத்துக்கும் அவரை கேட்டு நம்ம காரியத்தை செய்யத்தான் அவருக்கு பிரியம். ஆண்டவரே நான் போட்டுமா, ஆண்டவரே நான் ஜெயிக்கட்டுமா, ஆண்டவரே நான் அந்த யுத்தத்துக்கு வரட்டுமா. தாவீது அப்படிதான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என் சித்தப்படி செய்கிறவன், இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவன். என்ன அவர் செஞ்சாரு? ஒன்னே ஒண்ணுதான். நிறைய தப்பு எல்லாம் செஞ்சாரு. ஆனா அவரே அப்படியே அவர் சொல்றாருன்னா, அவர் செய்யற சில எல்லா காரியங்களுக்கும் ஆஹ் பாவங்களுக்காக இல்ல, பாவம் இல்லாத மற்ற நல்ல காரியங்களுக்கும் அனுதின வாழ்க்கையின் காரியங்களுக்கு கூட ஆண்டவரை நோக்கி நோக்கி கேட்பார். அதுவும் அந்த பாவத்தை அறிக்கை செய்த பிறகு அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம். என்ன அது? எதை எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறார் ஒரு பழக்கம். இது ஆண்டவருக்கு பிரியம். அதுதான் நாம பார்க்கிறோம். இப்போ 31, 32, 33 இப்ப நட்சத்திரத்துக்கு வர்றாரு. மலை, கல்மலை, சமுத்திரம், பூமி, வெளிச்சம், இருள், பாதாளம் எல்லாம் பேசிட்டாரு. இப்ப என்ன பேசுறாருன்னா நட்சத்திரத்துக்கு அவர் சொல்றாரு. அங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய பேர்கள் உண்டு இல்லையா? நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம படிச்சிருந்தோம்னா, ஆஸ்ட்ராலஜி படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். அஸ்ட்ரானமி படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது அருமீன் நட்சத்திரம், சுகிர்த சம்பந்தம், மிருக சிரீஷன், ராசிகள், துருவ சக்கரம். தினமும் டிவி ஓபன் பண்ணீங்கன்னா காலையில ஒருத்தர் சொல்வார், இது அங்க போயிடுச்சு, அது இங்க வந்துருச்சுன்னுட்டு என்னென்னமோ சொல்வார். இது எல்லாம் அந்த பெயர்கள்லாம் இங்க பாக்குறோம். சனி பகவான் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாரு. அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயா, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயா, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயா, உன்னால முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். இது எதையுமே நம்மளால செய்ய முடியாது. இப்ப டோட்டல் அவர் முன்னால நம்ம நிற்கும் போது ஹெல்ப்லெஸ்ஸா நம்ம நிக்கிறோம். அந்த ஸ்டேட்டுக்கு வந்தாதான் கர்த்தரால எதையுமே செய்ய முடியும். இதைத்தான் நம்ம எந்த நிலைமையிலையும் நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நம்மால எதுவுமே முடியாது, எங்களால எதுவுமே முடியாது சாமி, நீர் தான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடணும். நிறைய சமயத்துல நம்ம அதை உணர்கிறோம். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. யாரையுமே நம்ப முடியல. யார் செய்யறது சரியா தப்பான்னு தெரியல. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதையும் இதையும் போட்டு கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் தான் பாதிக்கும். நீங்க எதுக்காவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அது வேற விதமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் கையில வச்சுட்டோம்னா, நீர் என்ன செய்றீரோ செய், நீர் உங்களோட சித்தம். இது எதுவுமே எனக்கு என்ன கேட்ட அதிகாரம் கிடையாது. நான் ஆவியை விடாம இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆவியை பிடிச்சு வைக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் கிடையாது. விட்டுறதுக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் சுகம் பெறுறதும் உங்களிடத்துல தான் இருக்கு, சுகம் பெறாததும் உங்களிடத்துல தான் இருக்கு. இந்த ஒரு அப்ரோச் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு கவலையே வராது. எதுலையுமே நமக்கு என்ன இருக்காது, கவலை வராது. நாம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருப்போம். சரியான காரியத்துல சரியான விதத்துல நாம எதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் அது முடியும். இப்ப பாக்குறோம் இல்லையா, பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயா. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் கேட்கும்போது ஏதோ ஆண்டவர் யோபுவ ரொம்ப தாழ்த்தி அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்றத அவனை ஹியூமிலியேட் பண்றதுக்காக ஆண்டவர் அதை சொல்லல. ஆண்டவர் நம்மை நம்முடைய நிலைமையை ரியலைஸ் பண்றதுக்கு தான்
இதெல்லாம் சொல்றாரு. பல சமயங்கள்ல நாம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நம்ம ரொம்ப தாழ்த்துறாரு, யோபுவை பிடிச்சி இந்த அளவுக்கு தாழ்த்தி விட்டுருக்காரேன்னு பாக்குறோம். ஆனா அப்படி இல்லை. அவர் உண்மையா அவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா, அவர் யோபு மேல அவ்வளவு பிரியமா இருந்ததுனாலதான் யோபுவுக்கு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அவனுடைய நிலைமையை காண்பித்து நீ தாழ்மைப்படு அப்படிங்கிறார். ஏன்னா தாழ்மைப்படும் போதுதான் கிருபை பெறும். சோ அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவனை அப்படி இது பண்றாரு. அவ்வளவு காரியங்களை திரும்ப திரும்ப எல்லாவற்றையும் சொல்லி இந்த அதிகாரத்துல அவர் பேசுறத பார்க்கிறோம். இப்ப அடுத்தது இதெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ மின்னலுக்கு வராரு, மழைக்கு வராரு. இதையே திரும்ப கேள்வி கேட்கிறாரு. அந்த கரணங்களின் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? இப்ப அதே நம்ம யோசிக்கலாம்ல, நமக்கே நம்மையே யோசிக்கலாமே. இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பாவத்தை வெறுக்க நம்மால முடியும், பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவருடைய வித்து நம்ம இடத்துல இருக்கு. நாம் மறுபடியும் பிறந்ததினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதினாலே நாம் இனி திரும்பவும் பாவம் செய்ய மாட்டோம். நாம் பாவத்தை வெறுப்போம், பாவத்தை விட்டு விலகுவோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இதெல்லாம் வேதத்துல சொல்லக்கூடிய காரியங்கள். இப்ப அதெல்லாம் நமக்கு யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அது நடைமுறையில இருக்கு. ஆனா புதிதாய் வரக்கூடிய இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதருக்கு அது பெரிய புதிரா இருக்கும். நான் இவ்வளவு போத பழக்கத்துல இருக்கிறேன், நான் எப்படி இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு சாதாரண மனிதனை போல ஆக்க முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா உலக பிரகாரமா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களால அதெல்லாம் விட்டு வரவே முடியாது, அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபைக்கு எவ்வளவு தூரம் அடிமையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும், அவருடைய கிருபையில அவர்களை ஒரு நொடியில மாற்ற முடியும். அது ஆண்டவருடைய வல்லமை. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. இப்ப நமக்கும் கூட இந்த ஞானம், இந்த புத்தி, அறிவு இதெல்லாம் யார் கொடுத்தது? நம்ம பார்க்கிறோம், குழந்தைகளை பார்க்கிறோம். சில சமயத்துல அவ்வளவு அறிவா பேசுறாங்க, அவ்வளவு அறிவா நடந்துக்கிறாங்க. யார் கொடுத்தது? உடனே அப்பாவும் அம்மாவும் தங்களால கொடுத்தது, தங்க தாத்தா பாட்டிட்டு இருந்து வந்தது கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்தாலும் அதை 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 இயக்கி அதை சரியாய் செய்ய வைக்கிறவர் யாரு? ஆண்டவர். அவரால் தான் முடியும். எல்லாம் இருந்தும் அவ்வளோ நல்ல குடும்பத்துல வந்திருந்ததும் சில சமயத்துல என்ன ஆயிடுறாங்க, சரியா ஃபங்க்ஷன் பண்ணாம போயிடுறாங்கல்ல. அப்ப அதுக்கு யார் பதில் சொல்றது? சோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் த பவர் ஆஃப் காட். இதை நாம யோபுக்கு சொல்லும் போது நமக்கும் ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாம இதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுல நாம அதாவது நாம பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மையே ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கின மாதிரி நம்மாலே உருவாக்க முடியாது. So it is God's wisdom. அவர்தான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, அதுவே எவ்வளவு ட்விஸ்ட் பாருங்க. உலகத்துல போய் எங்கேயாவது சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே இது என்ன இப்படி ஒரு இதா சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு. எங்கேயாவது ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல்னால வருமா? புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அதை செய்யும் போதுதான் அதனுடைய விளைவை நாம் பார்க்க முடியும். தானியேல், யோசேப்பு அவங்க வாழ்க்கையில எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தான் அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நமக்கும் அது முடியும். நம்முடைய வாழ்க்கையில அது நடைமுறையா இருக்கு, இப்பவும் இருக்கு. நாம ஏன் இவ்வளவு தூரம் இதா இருக்கிறோம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதனால்தான்.
வேறொன்றும் இல்லை. வேற நம்முடைய பாரம்பரியமோ பரம்பரையோ அதெல்லாம் இல்லை. இல்ல உங்க அறிவு. அறிவுன்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து அறிவு வந்தது? அதுதான் கேள்வி. ஒரு ரொம்ப ஞானமா டெக்னிக்கலா சில என்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்குரிய அந்த ஸ்கில் யார் கொடுத்தது? வேதத்திலே வாசிக்கிறோம்ல, கைகளை பழக்குவிக்கிறவர் ஆண்டவர், ஞானத்தை தருகிறவர் ஆண்டவர். அவ்வளோ பெரிய எருசலேமுக்கான அந்த சுற்றுச்சுவரை 52 நாட்கள்ல நெகேமியா முடிச்சார். எப்படி முடியும்? எல்லாராலையும் செய்ய முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு பிளான் போட்டு ஒரு காம்பவுண்ட் வாலை கட்டுறதுக்கு, ஒரு வீட்டோட காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு எவ்வளவு பாடு, எத்தனை நாட்கள், எவ்வளவு செலவு. அன்னைக்கு அவ்வளவு உயரமா அவ்வளவு இத கட்டி முடிச்சாங்க. ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், கைகளை பழக்குகிறவர் ஆண்டவர். அதாவது நம்ம எப்பவுமே அதை ஞாபகத்துல வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞாபகத்துல வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது நமக்கு ஆச்சரியமான விதத்துல ஆசீர்வாதமாய் அமையும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மகிமை, அதை தேடி கண்டுபிடிப்பது ராஜாவுக்கு மகிமை. நாமும் ஒவ்வொருவரும் அதைதான் செய்யணும். பெரிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். நாமும் கர்த்தருடைய மகிமையை, காரியத்தை தேடி கண்டுபிடிக்கணும். இப்படித்தான் இருக்கா, இது இப்படி சொல்லி இருக்கா. பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. நீங்க எதை தேடுறீங்களோ அது அங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. தேடணும், ஆராயணும், டைம் வேணும், அதுக்காக உட்கார்ந்து முனைப்பா செய்யணும். ஆனா செய்தால் கிடைக்கும். வசனம் சொல்லுது அதை மறைக்கிறது கர்த்தருக்கு மகிமை. ஆனா அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு ராஜா. கண்டுபிடிக்கிறவன் ராஜாவார். சோ இதை நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இப்ப அடுத்தது மிருகங்களுக்கு வராரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. செடி, மிருகம், இவை இதுக்கு வராரு. இப்போ சிங்கத்துக்கு ஞானத்தினாலே கொடிமாசிகளை அனுபவர் யார்? தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிடுறோம், எவ்வளவு காரியங்கள் இருக்கு. அடுத்தது அவர் சொல்றாரு, நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிறது போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? பறவைகளை போஷிக்கிறவர் யார்? மத்தேயு 6:33 இல்ல, காட்டு புஷ்பம் அதுக்கு உடைய கொடுக்கிறார் ஆண்டவர். பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறாரு. லூக்காவிலேயே வாசிக்கிறோம், லூக்கா 4ல வாசிக்கிறோம். இதையெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம எவ்வளவு கவலைப்பட்டுறோம்ல, தேவையில்லாம நம்முடைய காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நிறைய கவலைப்படுறோம். என்ன செய்வோம், எப்படி செய்வோம்? கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் செய்யற விதங்கள் நமக்கு புரியாது, எப்படி செய்வாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா செய்வார், எப்படியோ செய்வார். ஒரு வசனம் இருக்குல்ல, மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் தேவன் போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே தர்றாரு, தந்துட்டு தான் இருக்காரு. அதுவும் நடக்குது. அதே சமயத்துல பூமியில பஞ்சமும் இருக்கு, அதுவும் நடக்குது. ஏன் அதுவும் வரணும்னு வேதத்துல இருக்குல்ல, வேதத்துல அப்படியே நாட்கள் இருக்கும்னு அதுல போட்டிருக்கேன், இது அடையாளமா சொல்லி இருக்கப்பட்டிருக்குல்ல, அதுவும் நடக்கும். அப்ப கர்த்தர் கொடுக்கலையா?
ஆமா, நியாய தீர்ப்பு. கர்த்தர் கொடுக்கல, நியாய தீர்ப்பு அது. இதெல்லாம் விளங்கிக்கணும். இப்படித்தான் விளங்கி வேதத்தையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இதன் மத்தியில எல்லாம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறாரே, அதற்காக நாம நன்றி சொல்றோம். எவ்வளவு காரியங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவர் எது மூலமாலாம் பேசுறாரு? சுழல் காற்று மூலமா பேசுறாரு, மின்னல் மூலமா பேசுறாரு, கல்மலையே தண்டனையா கொடுக்கிறாரு. எல்லாவற்றிலும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப இன்னைக்கு நம்மோட கூட எப்படி எல்லாம் பேசுறாரு யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட எப்படி பேசுறாரு? நமக்கு ஒருவேளை கல்மலை வரல, மின்னல் வரல, புயல் வரல, பட் நமக்கு எப்படி பேசுறாரு? அவர் பேசுறத நம்ம கேட்கிறோமா? நம்ம கேட்டாதானே அவர் பேசுவாரு. யாராவது நம்ம பேசுறாங்கன்னா இந்த பேச்சை நம்ம கேட்டாதானே நமக்கு அது தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? சோ நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பழகணும். அதற்கான செவியே மனதை உடையவர்களா இருக்கணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா வேதத்தோடு இசைந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, தேடிக்கிட்டே இருக்கணும். தேட தேட தேடதான் புதையல கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு விதத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் பேசுறாரு, ஃப்ரம் த கார்டன் ஆஃப் ஈடன் டு கார்டன் ஆஃப் கார்டன் இன் ஹெவன், ரெவலேஷன், ஜெனசிஸ் டு ரெவலேஷன். வேதத்தை எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க. அப்படி ஒருத்தர் அதை லிங்க் பண்றார். இப்படி பற்பல விதங்களில நம்ம வேதத்தை நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க முடியும். ஆராயணும், அதிகமாய் ஆராயணும், அதிகமா பேசணும். ஆனா ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை அது பாதிக்க கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நாம இருக்கணும். இல்லைன்னா அறிவால நம்ம வேதத்தை வாசிப்போம், விசுவாசம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கிறவர்கள் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய மக்களை போல ஆயிரும். அன்காட்லி பீப்புள், அவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தார். அன்காட்லின்னு சொல்றாங்க. யூதா அப்படிதான் கூப்பிடுறாரு அவர்களை எல்லாம். அந்த கூட்டமாயிருவோம். அப்படி ஆகக்கூடாது. ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. நம்ம வேதத்தை ஆராயணும். ஆனா அதை நம்மளுடைய விசுவாசத்தை பெருக்கணும். அது நம்ம ஆண்டவரை பற்றி இன்னும் இன்னும் நெருக்கமாய் அவரோடு கூட வர்றதுக்கு. பாருங்க, இந்த 41 வசனத்துல எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்காரு. என்ன நோக்கத்தோட பேசினாரு? யோபுவுக்கு தெளிவுண்டாக்க, கர்த்தர் மேல் நீ சார்ந்து கொள் என்பதற்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் பேசினார். இதுல யோபு, நீ ஒண்ணும் இல்ல, நீ உனக்கு இது ஏதாவது பதில் சொல்ல முடியுமா, நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் அதை சொல்றாரு. முழுக்க முழுக்க அவர் எதுக்கு சொன்னாருன்னா, ஆண்டவர் அவரை தன் நிலை உணரவும், ஆண்டவரோடு கூட இன்னும் பேசவும் அவருக்கு அதை ஒரு வாய்ப்பா கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் அந்த வசனங்களை பேசிட்டு 41 வசனங்கள்ல பேசினார். எல்லாவற்றையும், படைப்பின் அத்தனை காரியங்களையும் பற்றியும் பேசிட்டு. நாமும் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். பார்க்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தோட ரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கா, இது ஒப்பிட்டு இருக்கா அப்படின்னு நாம அதை குறித்து அறிந்து கொள்ளணும். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்குடைய காரியங்களை விளங்கி விளங்கி அவருடைய மகிமையை புரிந்து கொள்ளணும். அவரை மகிமைப்படுத்தணும். மற்றவர்களுக்கு இதை சொல்லணும். இதுதான் நம்முடைய இந்த பூமியில நாம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய காரியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மக்களை காட்டிலும் நாம எந்த விதத்துல நல்லவங்க? அந்த வார் ஜோன்ல இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவங்கள விட நம்ம பரிசுத்தவான்களா? இல்ல அவங்க ரொம்ப பாவிகளா? இல்லையே, சாதாரண மக்கள் தானே.
பாதிக்கப்படுறதெல்லாம் அந்த சாதாரண மக்கள். அவங்களுக்கு ஏற்படுகிற நிலைமை நமக்கு ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக் கொள்கிறாரல்ல. அப்ப நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோசிக்க ஓடுறாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதிர்காலம், அவங்களோட எதிர்காலம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய படிப்பு, குழந்தைகள், ஆரோக்கியம், மருத்துவம் எதுவுமே இல்லை. என்ன செய்ய முடியும்? திரும்ப ஒரு கடை வைக்கணும்னாலும் போய் ஒரு இடத்த பார்த்து 4 குச்சியை நடணும்ல. அதுக்கே அவங்களுக்கு இல்லையே. நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. நம்ம இன்னும் எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, எனக்கு இதை செய்யலையே, இப்படி இல்லையே, எனக்கு இன்னும் இது கிடைக்கலையே, இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நன்றி உள்ளவர்களாக கொடுத்ததுக்காக ஆசீர்வாதத்தோட அந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதிலே சந்தோஷப்பட்டு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த 38ஆம் அதிகாரம் அவருடைய முதல் பேச்சின் தொடக்கம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, வல்லமையாக நீர் உம்முடைய படைப்புகளின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீர் சுவாமி. எத்தனை விதமான படைப்புகள் ஆச்சரியமாய் நீர் படைத்தீர். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை சுவாமி நாங்க எங்களை தாழ்த்துகிறோம். இதுல எதையுமே எங்களால செய்ய முடியாதான்றது, ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய. ஆனா நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர். எங்களுக்கு அந்த கைகளுக்கு ஸ்கில்ல தருகிறீர். கால்களுக்கு வேகத்தை கட்டளையிடுகிறீர் சுவாமி. இந்த ஞானத்தை அதை செயலாக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆச்சரியமாய் நடத்துகிறீர். எங்களையே நாங்க யோசிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமா எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். இதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்ன்ற சூழ்நிலையிலும் பாதுகாப்பாய் காத்து கொண்டு வருகிறீரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கலாம், நாங்க எவ்வளவு தூரம் நன்றி சொல்ல முடியும் சுவாமி. நீர் எதிர்பார்க்கிற அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சுவாமி மற்றவர்களுக்கு எப்படியாவது இதை அறிவித்து விட எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்கு ஏற்ற விதமாய் நாங்க அலர்ட்டா ஆயத்தமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்தாரும். காத்துக்கொள்ளும் தகப்பனே, காத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஒரு வாலிப பிள்ளை என்னுடைய வரைவுக்காக கூட இந்த பகுதியில் உள்ள மகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எல்லாம் உடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே எங்களுக்கு வழங்கல. ஆனா அதை நிர்ணயிக்கிறவர் நீர்தான் என்பது மாத்திரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உங்களை பார்த்துட்டு வருகிறோம். அந்த குடும்பத்தை ஆற்றும், தேற்றும், தைரியப்படுத்தும். தேவையான எல்லா காரியங்களையும் அந்த குடும்பத்துக்கு நீர் செய்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இழப்பை சந்தித்த அந்த பெற்றோருக்கு நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையில எஸ்தர்க்காக கூட அதிகமாய் செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாய் பதில் அளிக்கிறவர் என்பதை அவளுடைய வாழ்க்கையில கண்டு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். அவளும் ஒருபோது அதை மறந்து விடாதபடி எப்பொழுதும் நன்றி உள்ளவளாய் உம்முடைய காரியங்களில ஆண்டவரை முடிந்தவரை ஈடுபடுகிறவளாய் அவளை நீர் ஆசீர்வதியும். அவள் கால நேரங்கள், அவளுடைய போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து மகளை பாதுகாத்து கொள்ளும். அவளுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தையும் கிருபையையும் பாதுகாப்பையும் கட்டளையிடபடியாயும் பார்க்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த கூடுகைக்கு வரக்கூடிய மக்களை அழைத்து வாரும். நாங்க ஒன்றாய் வந்து உம்மை துதித்து ஆண்டவரே இந்த வசனங்களை தியானித்து வாழ்க்கையில பலப்பட எங்களுக்கு நீர் கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஸ்தோத்திரி, முழுவதுமே ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி, என் என் ஆத்துமாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Amen. Thank you. Thank you. Thank you. God bless Yes. you. God bless you. ஓப்போ யாரு வெளிவாங்க? பிரபா நடி. ஓப்போ ரெய்னியா? ரேனியா. ஆமா அப்பவே அப்ப வாசிச்சிருக்கலாம்ல வசனத்தை. ரேனின்னா வாசிச்சேன்னு சொல்லியிருப்பேனே. சரி, அடுத்த வாரத்துல இருந்து ரெடியா வரும். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். வெரி குட். வெல்கம். சரிம்மா, பாய். தேங்க்யூ ஆண்டி. விஜயா சொல்லுங்க. ஏன் சார் வரல நீங்க? எங்க ஜெபராஜ் அவருக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போனீங்களா? ஆமா ஆமா. சரி சரி. சரி. அங்கேயே கொண்டு வந்துட்டாங்களா சர்ச்சுக்கு? இல்ல இல்ல, சர்ச்சுக்கு வரல, வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். நேரா அங்க கொண்டு வந்துட்டாங்களா? என்னப்பா? சர்ச்சுக்குங்களா? இல்ல, நான் வீட்டுக்கு தான் போனேன். ஓ சரி சரி சரி. எல்லாருமே வீட்டுக்கு போனோம். 11 மணிக்கு ஐயரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படிங்களா? சரி சரி. ஆமா ஆமா. நம்ம எனக்கு தெரியாது. வந்துட்டோம் தெரியாது. எல்லாம். நீங்க ஆனா பாத்திருப்பீங்க, நீங்க வருவீங்க, அவரோட வந்துருவீங்கன்னு நினைச்சேன் நானு. சரி. இல்ல, எனக்கு தெரியாது வருங்க. சரிப்பா. வீடு ஆனா பக்கம்தான் நம்மளுக்கு. சரி சரி. சரிப்பா. Good night. பை பாய். தேங்க்யூ ஆண்டி. Good night.